சினிமா தான் இந்த நாட்டோட அரசியல் தலைவர்களே நிறைய தீர்மானிக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு போட்டியாக கூட அவங்க வச்சிருக்கலாமே தவிர, விஜய்க்கு அடுத்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வராரோன்னு ஒரு பேச்சு இருந்தது. திடீர் தளபதி, இந்த தளபதி, அந்த தளபதி இதெல்லாம் சொல்கிறாங்களே சார். நான் திரும்ப சொல்கிறேன் சார், அரசியலுக்காக அப்போ பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் மலேசியாவில் அரசியல் பிரச்சாரம் பண்ண முடியும். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பராசக்தி ஜனநாயகன் பொங்கல் நாளில் ஒரே நேரத்தில் வெளிவருது. இது எப்படி போட்டிக்கு எப்படி இவங்க தயாராகிறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் மோதுறதுக்கு? சார் ஆக்சுவலாக இது சிவகார்த்திகேயன் பண்ணாரானா கிடையாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கேருந்து வந்த கம்பெனி அப்படிங்கிறது. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் இதுக்கு அவருக்கு கடைசி படம். அந்த படம் அப்படிங்கிறதுனால இதுக்கு அடுத்து அவர் முழுக்க அரசியல் களத்தில் தான் அவருடைய பயணம். இப்போது யார் அவர் தன்னுடைய கருத்தியல் ரீதியான எதிரின்னு சொன்னார்னா அவங்க. ஸோ அவங்க சார்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னும் போது இந்த சினிமா தான் இந்த நாட்டோட அரசியல் தலைவர்களே நிறைய தீர்மானிக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு போட்டியாக கூட அவங்க வச்சிருக்கலாமே தவிர, மக்களை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே என்டர்டெயின்மெண்ட். ஆனால் இது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்கிது. இல்லை, நம்ம இதை சிறப்பாக எடுத்து பேசுகிற அளவுக்கு அது ஒரு பெரிய இதாக இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 10 படம் 15 படம் ஒரே நேரத்தில் வந்துருக்கு. இப்போ கமல் படம் ரஜினியுமே சேர்ந்துலாம் வெளியே வந்திருக்கு. அது ஒரு ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான் அது சார். ஆனால் கமலும் ரஜினி ஈக்குவலண்ட்டான ஆட்கள் சார். இங்கே சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது விஜய், அஜித், அதுக்கப்புறம் தனு, சிம்பு, அதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே வந்தவர் நடிகர். ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு இதே காலகட்டங்களில் சச்சின் படமும் சந்திரமுகியும் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிக்கு போட்டியாக சச்சின் வரும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாச்சு. இப்போ அதே கான்ட்ரவர்சி தான் இங்கே. என்ன சிவகார்த்திகேயன் விஜயோட பெரிய ஆளா, விஜய் கூட போட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு. பட் உண்மை என்னன்னா சார், நீங்கள் அடிப்படையில் கொஞ்சம் காமனாக யோசிச்சு பாருங்க சார். சிவகார்த்திகேயன் அவர் இந்த விஜய் டிவியில் அறிமுகமான காலகட்டத்திலிருந்தேவும் அவர் ஒரு நட்சத்திர பட்டாளத்தை உருவாக்கி உள்ளே வந்தவர் சார். நீங்கள் விஜய் அடிப்படையில் எடுத்து பாருங்க சார். அப்பா அம்மா ஒரு பெரிய குடும்பம். அவங்க மாமாலாம் ஒரு கிட்டத்தட்ட மைக் மோகன் ஒருத்தர் இல்லை, அவங்க மாமா இல்லைன்னா ஒருத்தர் இல்லை, சுரேந்தர். ஆமாம், எஸ்என் சுரேந்தர் சார். ஸோ அப்படி ஒரு சினிமா பின்புலத்திலிருந்து ஒருத்தர் பெரிய உச்சத்தில் இருக்காரு அப்படிங்கிற போது நியாயமாக நீங்கள் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க சார். இங்கேருந்து ஒருத்தர் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுவே ஒரு பெரிய கெத்து தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டாவது பாடல்கள் இருக்கு இல்லையா, தளபதி கச்சேரின்னு பாடல் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது பழைய விஜய் படத்துடைய பாடல்கள் மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு கொரியோகிராஃபி யூனிஃபார்மாக இல்லை, அந்த பாட்டிலே ஒரு ஃபீல் இல்லை அப்படிங்கிறதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. விஜய் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க சார், கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலாவுடைய அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி நிறைய ஸ்டேட்டஸ்லையும் நிறைய இன்ஸ்டாலையும் ரீல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போது உங்களுக்கு இந்த கம்பேரிசன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இப்போ கூட ரீசெண்டாக நேத்தியே இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, டப்பிங் தொடங்கிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், பராசக்தி டப்பிங் தொடங்கிட்டாங்க. ரெண்டாவது சார், உங்களுக்கு அடிப்படையில் கதை என்னன்றது முன்னாடியே நமக்கு அதை சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒரு ஹிந்தி திணிப்பு பற்றின ஒரு அன்றைய காலகட்டங்கள் அதான் பின்னணி, அதான் கதைக்களம். இந்த மொழி போராட்டத்தை முதல்ல எடுத்தது ஒரு திராவிட கட்சிகள். அப்போ நீங்கள் வரலாற்றோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கதையை இந்த திராவிட கட்சிகள் சார்ந்த யாரோ ஒருத்தவங்க வெளியிடுறதுல பெருமையாக நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆன் த கான்ட்ரரி இந்த பக்கம் ஜனநாயகனை எடுத்துக்கோங்க. நம்ம அச்சுவினத்தை குறை சொல்லக்கூடாது. ஜனநாயகன் படம் ஆல்ரெடி தெலுங்குல இருந்து ரீமேக் செய்யப்படக்கூடிய ஒரு படம். அதை நம்ம ஊருக்கு தகுந்த சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் நடித்து வெளிவந்திருக்க கிட்டத்தட்ட பெரும்பாலான வெற்றி படங்கள் எல்லாமே ஒன்று ரீமேக் செய்யப்பட்ட படங்கள், இல்லை அங்கே ரைட்ஸ் வாங்கி அதுக்கு பண்ணப்பட்ட படங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் இது கடைசியில் பிரியா விடை கொடுக்க போகிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் இதுக்கு எதிர்பார்ப்பே இருக்கே தவிர, இது ஒரு கதை. அன்னைக்கு மொழி போராட்டம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் ஒருவேளை அது கதை காலத்தில் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோ, இன்றைய காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒருத்தர், ஸ்ரீலீலா மாதிரி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு நடிகை. இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த இந்தி மொழி போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டப்போ ராஜேந்திரன் ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டு இறக்குறாரு. அவருக்கு ஒரு சிலையே வச்சுருக்காங்க.
அந்த மாணவனுக்கான இது. அதுதான் ஒரு பேஸு. இது இந்திய எதிர்ப்போராட்டம் 62லேயே தொடங்குது, 67 தீவிரமா இருக்கு. திமுக அப்பதான் ஆட்சிக்கு வருது. இது ஒரு காரணம்னு சொல்லுவாங்க, மொழி போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி. மொழி போராட்டம் சாலிகிராம கூட பூ அரங்கநாதன் ஒருத்தர் அவரும் மொழி போராட்டம் நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மொழி போராட்ட தியாகி அப்படின்னு ஒருத்தர் பேரை போட்டு நம்ம கடந்து தான் போயிருக்கோம். ஒருவேளை இந்த படம் பார்க்கும்போது அது உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான விஷயத்த. இப்போ கோட் படத்துல துப்பாக்கியை கொடுப்பாரு விஜய் சிவகார்த்திகேயன் கையில். அப்போ ஒரே பேச்சா இருந்தது, சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு சர்ச்சை உருவான சமயத்துல அந்த இடத்துக்கு வராரோ, விஜய்க்கு அடுத்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வராரோன்னு ஒரு பேச்சு இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில். இப்போ அதே மாதிரி ஒரே நாளில் 2 பேரும் வெளியே வராங்க. திடீர் தளபதி, இந்த தளபதி அந்த தளபதினு இதெல்லாம் சொல்கிறாங்களா சார்? வந்தால் என்ன சார் தப்பு சார்? நான் விஜய் வந்து இதுக்கு அடுத்து இங்கேயே கோல் வச்சு நிற்க போகிறாரு, அடுத்தடுத்து படங்கள் பண்ண போகிறார், அரசியல் இருந்துக்கிட்டே படங்கள் பண்ண போகிறாரு அப்படின்னா நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம் சார். அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, அதுக்கடுத்து அடுத்த ஒரு தொழிலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னும் போது தொழில் கிடையாது. சரி, அடுத்த ஒரு அரசியல் வச்சுங்க. கிட்டத்தட்ட அதை எல்லாருமே இப்போ அந்த மனநிலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி அவர் நகர்றாரு அப்படின்னும் போது அந்த இடம் வெற்றி இடமா இருக்கு இல்லையா? நான் அந்த இடத்த அவர் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படல, அவருக்கான ஒரு பாதையை வகுத்துக்கிட்டாரு. அந்த இடத்துல போய் நிற்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு? நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அடுத்து யாராவது அமாவாசை நாகராஜ சோழன் எம்எல்ஏ கதை தான் சார். அது அப்படியே போய் அப்புறம் வந்து ஏன் மலேசியாவில் போய் ஆடியோ ரிலீஸ் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வைக்கலாம்ல? கடைசி படம்னு சொல்றாரு. நியாயமாக பார்த்தா அது எனக்கே அதில் ஒரு உடன்பாடுலாம் கிடையாது. இதே கோட் படத்துக்கு மலேசியாவில் வைக்கிற ஐடியாவில் இருந்தாங்க. சரி, ஒருவேளை கோட் படத்துக்கு அங்கே வச்சுருந்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. நானே அதில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை சார். கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கலெக்ஷன் படி தமிழ்நாட்டில் மட்டுமே ஜனநாயகன் படம் 215 கோடியோ 220 கோடி சம்திங் கலெக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றினே அறிவிக்க முடியுமா? ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில், ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய தொகை, மற்ற நடிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது, அந்த காஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டிங் ஒரு ரேஞ்சில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் எடுத்தால் மட்டும்தான் அது ஒரு வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனில் இருக்கிற பட்சத்தில் இவர் இங்கே மலேசியாவில் போல் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு இதாக இல்லை சார். அரசியலுக்குள்ளே வந்துட்டார், 1.5 வருஷமாக அரசியலையும் பார்த்து பழகிட்டார். ஆரம்பத்தில் வேணால் ஒரு தயக்கம் கூச்சம் இருக்கலாம், ஒரு பெரிய விபத்தும் நடந்துச்சு, அந்த விபத்தையும் கடந்து வந்துட்டார். இப்போ பிரச்சனையோட பிரச்சனையை எதையும் கடந்து தமிழக மக்கள் தானே கடைசியாக பிரியா விடை கொடுக்க போகிறவங்க. நியாயமாக பார்த்தா அவர் இங்கே தானே இருக்கணும். இப்போ அதுக்கடுத்து அவருக்கு ஓட்டு போட போகிறது இந்த தமிழக மக்கள் தானே. அப்போ முதல்ல வந்து முன்னுமே இது வந்து அரசியல் மாநாடு கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச். இல்லை, டிக்கெட் கொடுத்து தான் அதை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு சோல்ட் அவுட்னு செய்தி வந்திருக்கு சார். டிக்கெட் இல்லாமல் 60,000 டிக்கெட் சோல்ட் அவுட். கிட்டத்தட்ட வந்து 85,000 பேர் இருக்கலாமா, அது 1,00,000 பேர் வரைக்கும் பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களாம். டிராஃபிக் அந்த ஆன்லைனில் புக்கிங்கில் டிராஃபிக்கு உள்ளே போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களே. நான் கேட்குற ஒரே கேள்வி சார், எல்லாமே நம்ம இன மக்கள், நம்ம அதுக்குள்ளே சொல்ல வரல, மலேசிய இன மக்கள் தான் இப்போ நமக்கு இங்கே ஓட்டு போட போகிறாங்களே ஒரு அடுத்த எலெக்ஷன் வைக்கும் போது. இதே தமிழக மக்கள் இப்போ இன்றைய விஜய நாளைய தீர்ப்பு படத்தில் இருந்து ஆரம்பித்த அவருடைய பயணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நாம் யாரோ ஒருத்தவங்க வந்து அவருக்கு காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்த்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு உச்சாணி கும்பலை உட்கார வச்சுருக்காங்க. அப்படின் போது அடிப்படையில் நம்ம கடைசியாக ஒரு படம் இதோட முடிக்கிறோம், இதை விட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா அவர் நியாயமாக இங்கே தானே வந்து ஃபஸ்ட்டு அது பண்ணியிருந்துருக்கணும். பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படி கொண்டு போயிருப்பாங்களா? பயங்கர கூட்டம் வந்துடும், அன்கண்ட்ரோலபிள் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி மலேசியாவில் வைக்கிறாங்களோ? சார் நான் திரும்ப சொல்கிறேன் சார், அரசியலுக்காக அப்போ பாதுகாப்பு காரணத்துக்காக நாளைக்கு எலெக்ஷன் டயத்தில் வருது சார். அப்போ பாதுகாப்பு காரணத்துக்காக நாங்கள் மலேசியாவில் அரசியல் பிரச்சாரம் பண்ணுறோன்னு பண்ண முடியுமா சார்? இங்கேயே தமிழ்நாட்டில் தானே சார் பண்ண முடியும். இங்கே இருக்கிற தானே சார் ஒரு முதல்வராக ஆகணும்னு சொல்லி பிரியப்படுறாரு. அப்போ முதல்ல மக்களோட மக்களாக நிற்காம எப்படி சார் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும்? நிறைய பேர் இன்னொன்று சொல்கிறாங்க சார், அதாவது இந்த சமீபத்தில் நடந்த சம்பவத்தை வச்சுட்டு அவர் உதவி பண்ணுறாரு, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படி. சார் உதவி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சால் தான் சார் மக்களுக்குள்ள ஒரு மேபி சாஃப்டானு வரலாம், இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்பிராயம் மாறலாம். ஆனால் எதுவுமே தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போது எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ யாருக்காவது உதவின்னு வராங்களா, யாருக்காவது ஒரு பச்சை தண்ணி கொடுக்கணுமா, இல்லை தான தர்மம் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே வந்து முன்வாசலில் கொண்டு போய் கொடு, பின்வாசலில் கொண்டு போய் கொடுக்காது. அது முறை கிடையாது. பின்வாசல் என்றைக்குமே கொல்லப்பக்கம் போகிறதோ நல்லது கிடையாது. முன்வாசலில் கொண்டு போய் கொடு. எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னா, நல்லதோ கெட்டதோ நீ முன்னாடி போய் செய்யும்போது தான் அது தெரியும். இப்போ இவர் பண்ணுற நல்லது கெட்டது என்னை பொறுத்தவரைக்கும் பின்வாசலில் செய்கிற மாதிரி தான் இருக்கே தவிர முன்வாசலில் செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுதான் எங்கள் பிரச்சனை. இப்போ வந்து ஜனநாயகன், பராசக்தி 2 படங்களையும் பார்த்தா 2மே ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டோரியை தான் உள்ளடக்கமாக வச்சுருக்கு 2 படமுமே. இப்போ ஜனநாயகனை பார்த்தா கரண்ட் அரசியல் இருக்கலாம்னு கெஸ் பண்ண முடியுது. பராசக்தி ஒரு உண்மை சம்பவம், ஒரு வரலாறு. இப்போது சுதா கோங்கரா அடிப்படையில் அவங்க எடுத்திருக்க கதைக்களம், இறுதி சுற்றுவாக இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கட்டும்,
உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு கற்பனை கலந்த கதையை தான் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. அப்படி நம்ம கூர்நோக்கி பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டு, இங்கே நடந்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பின்னணியை வச்சுனா ஒரு கதை. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த கதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கூடும். ஆனால் இந்த சைடு நீங்கள் எடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் தெலுங்கில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்கள வந்து உருவாக்கி ட்ரை பண்ணி அவங்கள ஒன்றும் உருவாக்குனா அந்த கதையோட சாம்சத்தை எடுத்து இதில் பண்ணுறாங்க. இதில் அரசியலுக்கு பெருசாக வேலை இல்லை. வேணா திணிக்கப்பட்ட அரசியல் காட்சிகள் வேணா இருக்கு. பேரே டைட்டிலே அப்படி தானே இருக்கு, ஜனநாயகன். அது ஜனநாயகன்றது வேற வழி இல்லை சார், ஜனங்களின் நாயகன். ஏன்னா இப்போது கடைசி படம் ஒன்று இந்த இடத்துல நம்ம நிற்கணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒன்று நிற்கணும்ல, மக்களுக்கு மத்தியில் பேர் ஒன்று அதுக்கேற்றாப்புல நிற்கணும்ல. அதுக்காக கூட வைக்கணும். பகவந்த் கேசரிங்கிற ஒரு படத்தை வந்து நீங்கள் அதே டைட்டில் வேறு மாதிரி ஒன்று வச்சிட முடியாதுல்ல. ஸோ இந்த டைட்டில் அங்கே மேட்டர் சார். வினோத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் நோக்கம் ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு நோக்கமாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு அரசியல் நோக்கம் உள்ளவர். அவர் அந்த அரசியல் பார்வையில் இதை எங்கெங்கே வைக்கிறாருங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இது நீங்கள் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஓப்பனிங் சார், பெரிய மாஸ்டர் எல்லாமே இருக்கும் சார். கண்டென்ட் வைஸ் இது எப்படி நிற்கும் அப்படிங்கிறது, ஏன்னா சிவகார்த்திகேயனும் ஈக்குவலாட்டாக கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான். இப்போது விஜய் அவர்களும் கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர், மாஸ் கமர்ஷியல் நடிகர். இப்போது இந்த கம்பேரிசன் என்ன வேண்டாலுமே ஃபஸ்ட்டு விஜய்க்கு தான் அந்த இது போகும். ஆனாலும் அந்த உள்ள பேசுகிற அந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் சார் இது இந்த வெற்றி தொழிலாக. இப்போ உங்களுக்கு இந்த 2 படங்கள் மட்டும்தான் வெளியாகுமா, இன்னும் கூடுதலான படங்கள் வருமா? எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படங்களுக்குமே தேட்டர் கிடைக்கிறதே ஒரு பெரிய அடிப்படையில். நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம சொல்லிட்டோம் சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். பின்னாடி இப்போ டான் பிக்சர்ஸு, ரெட் ஜெயண்ட் மூவிஸு இவங்கெல்லாம் வந்து 1500 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்களோட படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 750 ஸ்க்ரீன், ஒரு 800 ஸ்க்ரீன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது பராசக்தி கொடுக்க மாட்டாங்க, அவங்க தான் மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டரே இவங்க. அப்போ அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திரையரங்குகளும் அவங்களுக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் செவிசாச்சு ஆகணும். அப்படி இருக்கும்போது முதல்ல வந்து இந்த திரையரங்கத்தை பிரிச்சுக்கிறதுலேயே ஒரு பெரிய போட்டா போட்டி இருக்குது. யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், யார் செகண்ட் கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒரு படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு. இது கொஞ்சம் முன்னாடியே வருது இல்லை, வேறு இது 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க சார். இது பொங்கல் வெளியீடு மேபி ஒரு 4 நாள் கேப்பில் தானே அது வருது. 4 நாள் கேப்பில் வருது சார். இப்போ நீங்கள் காமனாக யோசிச்சு பாருங்க சார், ஜனநாயகன் ஒரு வேளை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, படம் தேட்டர் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு திரையரங்க உரிமையாளரும் அந்த ஹவுஸ்ஃபுல்லாக போகிற ஷோவை கட் பண்ணி பிரேக் பண்ணிட்டு இன்னொரு புது படத்தை போட மாட்டாங்க. அப்போது ப்ராக்டிக்கலாக என்ன ஆகுனா இந்த படத்துக்கு அடிவாகும். அப்போது ஒரு போட்டி வரும்போது என்னென்னா போடுறது முடிவாகி போச்சு, ஒன்று போட்டா போட்டியோட அதே டயத்திலே நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடுவோன்ற கணக்கில் தான் பண்ணுவாங்களே தவிர, இல்லை ஒரு நாள் முன்ன பின்ன ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டு பண்ணுவாங்களே தவிர இது மாற்றி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். மேபி இதோட டேட்ஸ் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் இது எப்படி இருந்தாலும் இந்த தேட்டர் பிரச்சனையே இருக்கிறதுனால நீ இதுக்கு அடுத்து வர மற்ற படங்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். இந்த 2 படங்களுக்குமான வரவேற்பு பொதுவாக எப்படி இருக்குது ஒரு ரசிகர்கள் மத்தியில்? சார் இது வந்து பிஃபோர் கரூர் சம்பவம், ஆஃப்டர் கரூர் சம்பவம் தான் சார். பிஃபோர் கரூர் சம்பவம் வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் பராசக்தி படம் லிஸ்ட்டுக்குள்ளேயே கிடையாது. அதனால் அதை போட்டியாகவே யாருமே நினைக்கவே இல்லை. பராசக்தி ஒரு படம் அவ்வளோதான், அதை போட்டியாக யாரும் நினைக்கல, அது உள்ளே வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, அரசியல் ரீதியாக நீங்கள் சில விஷயங்கள் என்னும்போது மக்களுடைய பார்வையில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், அவங்களுடைய தாட் ப்ராசஸில் சில விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த படத்தை நம்ம போட்டியாக போடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து சமீபத்தில் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே வருது, பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது போட்டி இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நாளில் பாருங்கள் இது பயங்கரமாக சூடு பிடிக்கும். இதுக்கா அதுவா இதுவா அப்படின்னு ஒரு சூடு பிடிக்கும். இது இந்த போட்டி என்ன இருந்தாலும் விஜய் தான் சார் ஜெயிப்பார், அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு நடிகனா அந்த இடத்துல வந்து அவர் வந்து கொலைச்சி நிற்கிறதுனால அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான் வரும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர முடியும். அது வரைக்கும் நாம் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.